அனைவருக்கும் வணக்கம். கரச்சி பிரதேச சபையினுடைய மாதாந்த சபை அமர்வு நேற்று 18ஆம் தேதி சபா மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. இந்த சபை அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மக்களுக்கு அறிவிக்கின்ற வகையிலே இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. விசேடமாக கடந்த 1979ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை தீவிலே சிறுபான்மை தமிழ் தேசிய இனத்தை அடிமைப்படுத்தி ஆட்கொண்டு வைத்திருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் பல இருக்கின்ற பொழுதும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தான் பதவிக்கு வந்ததும் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இப்பொழுது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை அமுல்படுத்துவதற்கான வெளிப்பாடுகளை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. மிக மோசமான வகையிலே பழைய பயங்கரவாத சட்டத்துக்கு பதிலாக புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்படுவது குறித்து நேற்றைய சபை அமர்வின் போது தவிசாளர்னாலே பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த பிரேரணையின் மீதான விவாதம் நீண்ட நேரமாக சபையிலே நடத்தப்பட்டிருக்கிறது. புதிய உள்ளடக்கங்கள் குறித்தும் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒன்று அளிக்கப்படுகின்ற பொழுது அது நிராகரிக்கப்பட முடியாத அளவிற்கு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தமிழ் மக்கள் மீது ஒரு கொடூரமான ஆயுதமாக அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான கருவியாக பயன்படுத்தப்பட போகிறது என்பது பற்றி நாங்கள் விவாதித்திருக்கின்றோம். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் நிராயுதபாணிகளாக நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு மீது இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமானது அவர்களுடைய கைகளிலே வழங்கப்படுகின்ற ஆயுதம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இலங்கையிலே ஒருபோதும் முரண்பாடுகளை களைய முடியாது என்ற செய்தியை எல்லோருக்கும் சொல்லி இருக்கிறது. ஆகவே ஒரு பல்வகமைத்தன்மை உள்ள பல்லினத்தன்மை வாய்ந்த இந்த நாட்டுக்குள் சமாதானத்தையும் அமைதியையும் ஒருமித்த போக்கையும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் தோற்றுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பொழுது இத்தகைய முடிவுகள் தமிழ் மக்களை ஏமாற்றத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற காரணத்தினாலே நேற்றைய சபை அமர்வில் நாங்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை முழுமையாக நிராகரிப்பது என்ற எமது மக்களின் குரலை சபையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றோம். 37 பேர் கொண்டிருக்கின்ற சபையிலே கௌரவ பிரதேச சபையினுடைய உறுப்பினர் பசுபதி சபாரத்னம் அவர்கள் தவிர மற்ற 36 பேரும் அதற்கு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக தமது வாக்குகளை அளித்து பெரும்பான்மையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நேற்றைய நாள் எங்களுடைய சபையிலே எங்களது கிளிநொச்சி மாவட்ட மக்களின் குரலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நாங்கள் எதிர்த்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றோம்.